பிடிச்சி போச்சு. உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தான். நம்மளுக்கு மலையாளத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் இருந்திருக்கும், பட் தமிழில் பார்க்கும்போது அதுக்கான ஃபீல் வந்து வேற மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரைனிங். டேய் டேய் டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் தப்பாக பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? பட் இதில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்டோட சேர்த்து வைப் பண்ணனா அப்படி இப்படின்னு வைப் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரியான பாடல்களும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சிவாஜி? ஹே காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேமலு அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சக்கப்போடு போட்டுச்சு அப்படிலாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த படத்தை இப்போ வந்து தமிழில் டப் பண்ணி ரெஜின் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு யங் டீமாக நடிச்சிருக்க இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். காதலிக்கிறவனுக்கு கண்ணு மட்டும் இல்லை, அப்புறம் அறிவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு படித்து முடிச்சுட்டு தான் ஊரில் இருக்கக்கூடாது, வெளில எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன். ஸோ படிச்சுலாம் முடிச்சுட்டு ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சால் போதும், மாதம் இவ்வளோ சம்பளம் வந்தால் போதும், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்ற இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி இது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் பிளேவாகவே இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரே ஆசை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரோட கதை களமுமே வந்து ஹைதராபாத்ல வந்து சேருது. ஸோ அதனால ஹைதராபாத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசையாக வந்து பயங்கரமாக மாறுது. ஸோ இந்த ட்ரிப்பில் எப்படிலாம் அவங்க வந்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிறாங்க, எப்படிலாம் லவ்வை வந்து மாறி மாறி கொடுத்துக்க போகிறாங்க, அதாவது சொல்லியே சொல்லாமல் கொடுத்துக்கிறதுல வந்து டேரக்டர் வந்து பயங்கரமாக விளையாடி இருக்காரு. ஸோ அப்படி இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு கதைக்களத்தோடு நகருது. ஃபர்ஸ்ட் ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து ஒரு பயங்கர சாமிங்காக பயங்கர அப்படியே சூப்பராக இருக்காரு. ஸோ நம்ம இங்கே தமிழில் பயங்கரமாக அசோக் செல்வனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து பயங்கர சாமா அப்படியே மீசை வச்சா ஒரு மாதிரி, மீசையெல்லாம் ஒரு மாதிரின்னு பயங்கரமாக சூப்பராக இருக்காரு. ஸோ கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமெடி சொல்லவே தேவையில்லை, நீங்கள் வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ சீன் பை சீன் அப்படியே பயங்கரமாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழ் டப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மலையாளத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் இருந்திருக்கும், பட் தமிழில் பார்க்கும்போது அதுக்கான ஃபீல் வந்து வேற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு 10 ஜெனிலியா, 10 ஜோதிகா, ஸோ 10 தமன்னாவை சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பயங்கரமான கியூட்னஸோட படம் ஃபுல்லாக வளம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளே வந்து காதலில் விழுந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது படத்தில். ஸோ படத்தோட சாங்ஸ், மியூசிக்ஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து 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 வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு ப்ரொடியூஸ் பண்ணவொடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் அப்படின்ட்டு. ஸோ படத்தில் குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் சீன் பை சீன் அப்படியே வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவீங்க. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்குமே வந்து அது அந்தந்த கேரக்டருக்கு என்னென்ன வேலையோ அந்தந்த வேலையை சூப்பராக கரெக்டாக செஞ்சுட்டு நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு பயங்கரமாக போயிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜேகே ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே விருப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு அவெல்லாம் வந்து ஒரு மொக்க ஜோக் அடிக்கும்போது நம்ம வந்து காமெடியாடா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான காமெடிகள் தான் இருக்கும், பட் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பை வர வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா தான் பெரிய லீடர்ஷிப்போட இருக்கிற ஒரு ஆள். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் கூட சேர வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் ஆதி கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு மாதிரி அந்த ஹீரோவை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுது, இந்த ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்த்துக்கிட்டு அந்த ஆதி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் எப்பா பயங்கரம் செம்மங்க. தேட்டரே வந்து அப்ளாஸு, பயங்கரமாக சில்லறைய செதற விட்ட மூமெண்ட் தான் இருந்துச்சு சீன் பை சீன். படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பற்றி பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஃப்ரேமிங்லாம் வந்து அவங்க வந்து சர்வசாதாரணமாக சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸையும் கூட ஹீரோயினும் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து காரில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்படி கார் எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிறுத்தணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாரு. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அந்த காருக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, இந்த காருக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒயிட்டில் ஒரு கார் வந்து நிற்கும் இல்லையா. இதில் அப்படி கிடையாது. ஸோ ஹீரோயினுக்கும் ஒரு ஓஎஸ்எஸ் ஷாட் வச்சு அங்கேருந்து ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சு அந்த கார் கிராஸ் ஆகிறது பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சில டாப் ஆங்கல் ஷாட்டில் பிரேக்கில் நீங்கள் வந்து ஒரு டாப் ஆங்கல் ஷாட்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் ஹீரோக்குன்னே வச்சா மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் ஒரு பிரேக்கு வந்து பயங்கரமான ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ படுத்துக்கிட்டே இருப்பார், அவருக்கு ஒரு மாதிரி
பிரேக்கப் ஆகிற சீனு. ஸோ அங்கே தான் பிரேக் வரப்போகுது. ஸோ அப்படி ஹார்ட் போட்டு உடச்சி அப்படி பிரேக் வந்து அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. பயங்கரமாக சீன் பை சீன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பிறமொழிகள் பாட்டுலாம் வந்து கேட்டுன்னு இருக்கோம். ஸோ அந்த பாட்டுலாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தமிழ் சாங்கே தூக்கல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான பாடல்கள் தான் இதில் வந்து அமைச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு லவ் ஸ்டோரின்னு இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்கும்போது அது நம்மளுக்கு அப்படி நம்ம லைஃபோட ரிலேட் ஆகாது. என்ன இது லவ் இல்லை இதுக்கு பாட்டு அப்படி இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்டோட சேர்த்து வைப் பண்ணோன்னா அப்படி இப்படின்னு வைப் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான பாடல்களும் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நடுவில் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த பீர் கேன் தூக்கி போடணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடும். அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும். நான்லாம் சில்லறைய செதற விட்ட மூமெண்ட் தான். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. எல்லாருமே அதை கேட்டு சிரிச்ச பாட்டு. ஸோ நம்மளோட முருகன் பாட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டை எடுத்து அவங்க ஒரு மாதிரி வேர்ஷனில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக இருந்துச்சு. ஸோ படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கதை எங்கே சேரப்போகுது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அது என்னால் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து கடைசியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பீர் கேன் ஒன்று இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டு அது யார் மேலே விழுதோ அவனை தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தூக்கி போடுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் கண்டிப்பாக அது ஹீரோ மேலே தான் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்த அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அது கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் என்னால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி ஒரு சில ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பழைய நம்ம படத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய படம் பார்த்து நம்மளுக்கு அந்த சீன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாகவே இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது எல்லாமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் பயங்கரமாக என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுச்சு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்க. ஒரு டைலாக் வச்சிருப்பீங்கல்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கும்னு. ஸோ உங்களுக்கான மூவி அப்டேட், சினிமா பற்றின செய்திகள், ஸோ சினிமாவோட ஆடியோ லான்ச்சஸ், இதை பற்றி எது தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி நீங்கள் வந்து எஸ்ஜே சினிமாவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்காக நாங்கள் டெய்லி ஓட முடியும். ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க.